நீங்க ரீசென்ட்டா இந்த ஒரு பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியல. குருஜிக்கு ஃபோன் பண்ணி தான் நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஒரு 17 வயசு பையன். ஆ. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னாக்க, வீட்ல யாரும் இல்லாதப்ப, அம்மா புடவை, அம்மா ஜாக்கெட்டு, அம்மா பாவாடை இது எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிறது. ம். உதட்டுல லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது. பெண்ணாவே மாறிடுறது. ஓகே. அவ்வளோ அழகா இருக்கான். அந்த ஃபோட்டோ எடுத்து வேற வச்சிருக்காங்க. ஆ. அவனுக்கு தெரியாமல. ம். என்கிட்ட கொண்டாந்து காமிக்கிறாங்க. அந்த பையனையும் கூட்டு வந்துட்டாங்க. ம். ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க, பையனையும் என்னால நம்பவே முடியல. ஓகே. பெண்ணு பார்த்தா பெண்ணு ஆசைப்படணும். அந்த அளவுக்கு அழகா தன்னை அலங்காரப்படுத்தியிருக்கான். ம். இவனை வந்து அந்த ஹார்மோன் மாற்றத்திலிருந்து, அந்த திருநங்கை மாற்றத்திலிருந்து இவனை மறுபடியும் ஆணா மாற்றணும். ம். என்ன பூஜை பண்றது? ஆ. எனக்கு அதை பத்தி துளி கூட தெரியாது. ஓகே. நான் என்ன பூஜை பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்ப என் குருநாதருக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பண்றேன். ஐயா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, நான் என்ன செய்ய அப்படின்னு. அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜை பண்ணுனா மட்டும்தான் அவனை குணப்படுத்த முடியுங்கிறாரு. ஓகே. ஆணும் அல்லாதது பெண்ணும் அல்லாததா அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜை. அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜைன்னா நான் என்னன்னு கேட்கிறேன். 11 திருநங்கைகளை வர வச்சு ம். அந்த பையனை சுத்தி கும்மி அடிச்சு அவன் வயசுக்கு வந்தது மாதிரி சடங்கு பண்ணி அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து அப்படி பண்ணுனால் அதுல இருந்து அவன் விடுபடுவான் அப்படின்னு அந்த பூஜையை பண்ணி அவனை மாற்றணும்.